ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் ராம்கி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 3 மாடல் கணக்குக்கான பதிலை ஒரே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பதில் கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நாம் பார்க்க போகிறோம். சரியா? அதில் முதல் மாடல் கணக்கு இது. ஓகேவா? அதாவது 1/3 பெருக்கல் 5, 1/5 பெருக்கல் 7, 1/7 பெருக்கல் 9, 1/9 பெருக்கல் 11 இந்த மாதிரி எண்களை கொடுத்துட்டு இதை கூட்டுக்கான கேள்வி கேட்டால் இதுக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் இங்கே பாருங்கள், கீழே 3 பெருக்கல் 5, 5 பெருக்கல் 7, 7 பெருக்கல் 9, 9 பெருக்கல் 11 இந்த மாதிரி எண்கள் கொடுத்துருக்கோம்ல, இந்த எண்களுக்கு உண்டான வித்தியாசத்தை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? வித்தியாசம்னா என்னன்னா, இந்த இரு எண்களை கழிக்க நமக்கு என்ன எண் கிடைக்குதோ அதுதான் வித்தியாசம். சரியா? இப்போ 3யும் 5யும் கழித்தால் என்ன கிடைக்குது? 2. அப்போது இந்த 2 எண்களுக்கு உண்டான வித்தியாசம் 2. இங்கே என்ன வித்தியாசம் கிடைச்சிருக்கோ அதே வித்தியாசம் தான் இந்த எண்களுக்கும் கிடைக்காம இருக்காது. சரியா? இந்த மாடல் பொறுத்தவரை இங்கே என்ன எண் கிடைச்சிருக்கோ வித்தியாசமோ அதே தான் இங்கேயும் நமக்கு கிடைக்கும். சரியா? இங்கே என்ன எண் கிடைச்சிருக்கு? 2 வித்தியாசம். சரியா? இந்த எண்களை கழித்து பார்க்கலாமா? 5யும் 7யும் கழித்தால் நமக்கு என்ன கிடைக்குது? 2. இங்கே என்ன கிடைச்சிருக்கோ அதே எண் தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. சரியா? இதை கழிச்சு பாருங்க, 2. ஓகேவா? அப்போது இந்த எண்களுக்கு உண்டான வித்தியாசம் என்ன? 2. இந்த மாதிரி முதல்ல வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, திரும்பவும் கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் மேலே இருக்கிற எண்ணையும் இங்கே முதல்ல இருக்கிற எண்ணையும் முதல்ல எடுத்து எழுதிக்கணும். சரியா? இங்கே மேலே என்ன எண் இருக்குது? 1/3. ஓகேவா? அதே மாதிரி எழுதி முடிச்சதும் இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். சரியா? இங்கே கூட்டல்னு இருக்குது, அதனால நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து இது எழுதி முடிச்சதும் இங்கே கடைசியில் இருக்கிற இந்த எண்களை இதே மாதிரி எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். ஓகேவா? கடைசியில் என்ன கொடுத்துருக்கான்? 1/11. ஓகேவா? இது எழுதி முடிச்சதும் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே முதல்ல வித்தியாசம் கண்டுபிடிச்சோம்ல, வித்தியாசம் என்ன எண் கிடைச்சிருக்கு? 2. இந்த 2 கொண்டு வந்து இங்கே கீழே பை போட்டு எழுதிக்கிறோம். இப்போ இதை சுருக்குனா நமக்கு தேவையான பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சுருக்கி பார்த்துடலாமா? குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு 11யும் 1யும் பெருக்க நமக்கு என்ன கிடைக்குது? 11 மைனஸ் இந்த 3யும் 1யும் பெருக்க நமக்கு என்ன கிடைக்குது? 3 பை இது 2த்தையும் பெருக்க நமக்கு என்ன கிடைக்குது? 33/2. ஓகேவா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பை 33/2 இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி மாற்றிக்கணும்னா, முதல்ல இந்த 11யும் 3யும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? 8. அதை எழுதிக்கலாம். சரியா? அதுக்கடுத்து இந்த பை 33/2 அடுத்தடுத்து வந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கணும்னா, 33 பெருக்கல் 2ன்னு எழுதிக்கணும். சரியா? இப்போ இதை நம்ம சுருக்குனா நமக்கு தேவையான பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1 2 2 4 2 8. இப்போ ஆன்சர் என்ன? 4/33. இந்த கணக்குக்கு தேவையான பதில் நமக்கு கிடைச்சிடுச்சு. ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே இந்த பதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, புரியலையா? இன்னொரு கணக்கு பாருங்கள். இதே மாடலில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது பாருங்க, இதுவும் அதே மாடல் கணக்கு தான். இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம பதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் கீழே இந்த எண்களுக்கு உண்டான வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 2க்கும் 3க்கும் உண்டான வித்தியாசம் எவ்வளோ? 1. வித்தியாசம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இந்த 2 எண்களையும் கழித்தால் நமக்கு என்ன எண் கிடைக்குதோ அதுதான் வித்தியாசம்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இங்கே என்ன எண் கிடைச்சிருக்கோ அதே எண் தான் இங்கே இருக்கிற எண்களுக்கும் இங்கே இருக்கிற எண்களுக்கும் அடுத்தடுத்து வரப்போகிற எண்களுக்கும் வித்தியாசமாக கிடைக்கும். மாறி வரவே வராது. சரியா? இப்போ இது 2 எண்களையும் கழித்து பாருங்கள், என்ன வித்தியாசம் வருது? 1 எல்லாத்துக்குமே வித்தியாசம் சமமாக வந்திருக்கா? 1 1 1 1ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வித்தியாசம் கண்டுபிடிச்சதும் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாடல் கணக்கில் இங்கே இருக்கிற எண்ணையும் இதுக்கு கீழே முதல்ல இருக்கிற எண்ணையும் எடுத்து தனியாக எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 1 பை இங்கே என்ன இருக்குது? 2. சரியா? இது எழுதி முடிச்சதும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மைனஸ் போடணும். ஓகேவா? மைனஸ் போட்டு முடித்த உடனே கடைசியில் பார்க்கணும். கடைசியில் இங்கே இருக்கிற எண்ணை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம். 1/10. சரியா? இது எழுதி முடிச்சதும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த வித்தியாசத்தை கொண்டு வந்து
பை போட்டு எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கான். சரியா? இப்போ இது சுருக்குனா நமக்கு தேவையான பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இங்கே இருக்கிற எண்களை குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாமா? இந்த 1யும் 10யும் குறுக்கு பெருக்கல் பண்ணால் என்ன வருது? 10 மைனஸ் இந்த 1யும் 2யும் பெருக்க 2 பை இது நேருக்கு நேராக பெருக்கலாமா? 20 பை 1. சரியா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? முதல்ல மேலே இருக்கிற எண்களை கழித்து எழுதிக்கலாம். 8 பை இங்கே பை 20 பை 1. அடுத்தடுத்து பைன்னு வந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கான்? இங்கே 20 பெருக்கல் 1ன்னு எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இந்த 1 வந்து இங்கே வந்துடும். சரியா? இந்த மாதிரி. ஓகேவா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? சுருக்கணும். 8 பை 20. 20ஓட 1 பெருக்க நமக்கு என்ன கிடைக்குது? 20 தான் கிடைக்குது. இப்போ இதை சுருக்குனா நமக்கு தேவையான பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 பை 5. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள், அதுவும் ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே. ஓகேவா? சரி, முதல் மாடல் ஓகே. ரெண்டாவது மாடல் கணக்குக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு ரெண்டாவது மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ரெண்டாவது மாடல் கணக்கு பாருங்கள். மேலே வந்து 3 5 7 19ன்னு கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்தது கீழே 1/2 பெருக்கல் 2/2 இந்த மாதிரி அடுக்கு வந்து 2 கொடுத்துருக்கான். பவர் 2 கொடுத்து வச்சுருக்கான். சரியா? இந்த மாதிரி மாடல் கணக்கு கேட்டாலும் இதுக்கும் நாம் ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி பதில் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசிக்க போகிறோம். அதாவது மேலே இங்கே 3 5 7 19ன்னு இருக்குல்ல, இதுக்கு பதில் நாம் எல்லாமே 1 1 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி பதில் கண்டுபிடிக்க ஆரம்பித்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 எண்களுக்கும் உண்டான வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அடுக்க பார்க்கக்கூடாது. இந்த 1 பெருக்கல் 2 இந்த இரு எண்களுக்கு உண்டான வித்தியாசத்தை மட்டும் பார்க்கணும். 1யும் 2யும் கழிச்சா நமக்கு என்ன வித்தியாசம் கிடைக்குது? 1. ஓகேவா? இதே 1 தான் இந்த எண்களுக்கும் வரும். 2யும் 3யும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? 1. இந்த அடுக்கு பார்க்கவே கூடாது. ஓகேவா? அடுக்கு நமக்கு தேவையே இல்லை இந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாடலில். சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் 3யும் 4யும் கழிச்சா 1, 9யும் 10யும் கழிச்சா 1. வித்தியாசம் எல்லாமே சமமாக வந்துடுச்சு. இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? மேலே இருக்கிற எண்ணையும் இந்த முதல்ல இருக்கிற எண்ணையும் எடுத்து எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். மேலே வந்து 3 இருக்கே, 3 தானே எழுதணும்னு நீங்கள் கேட்காதீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி மாடலில் கேள்வி கொடுத்தாலும் நாம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு மேலே 1 போட்டுக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ தான் நமக்கு தேவையான பதில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரி, மேலே 1 பை 1 ஸ்கொயர், 1 பை 1 ஸ்கொயர். இந்த பவர் 2 இருக்குல்ல, இது கண்டிப்பாக போட்டாகணும் இந்த கணக்கில். இந்த 2 அடுக்கு 2 வந்து போடாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக பதில் வந்து தப்பாக வந்துடும். சரியா? இந்த மாடல் கணக்கு பொறுத்தவரை இந்த அடுக்கு 2 கண்டிப்பாக எடுத்துக்கணும் இங்கே. சரியா? அதுக்கு அடுத்தது இங்கே கூட்டல் இருக்குது, நாம் இங்கே கழித்தல் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து கடைசியில் இந்த 19க்கு பதில் இங்கேயும் நாம் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? 1 பை 10 ஸ்கொயர். ஓகேவா? சரியா? இதுக்கு அடுத்தது இந்த வித்தியாசத்தை கொண்டு வந்து கீழே பை போட்டு எழுதிக்கலாம். இப்போ இதை சுருக்குனா நமக்கு தேவையான பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1 பை 1 ஸ்கொயரோட மதிப்பு என்ன? 1 தான் வரும். மைனஸ் 1 பை 10 ஸ்கொயரோட மதிப்பு என்ன? 100 பை 1. ஓகேவா? இதுக்கு அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்? இதை சுருக்க போகிறோம். 100யும் 1யும் பெருக்க நமக்கு என்ன கிடைக்குது? 100. 100 மைனஸ் 1 99. 99 பை 100. இந்த 1 என்பது மேலே வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? பை 100 பை 1ன்னு வந்துச்சுன்னா இந்த 1 இதுக்கு பக்கத்தில் வந்துடும். இப்போ இதை சுருக்குனா நமக்கு தேவையான பதில் 99 பை 100. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசம் 1 வந்துச்சுன்னா நீங்கள் இந்த பை 1 போட வேண்டிய அவசியமே இல்லை. நேரடியாக இதை மட்டும் நீங்கள் சுருக்குனாலே போதும், ஆன்சர் வந்துடும். வித்தியாசம் 1 வந்தால் மட்டும். 2 3 4ன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி எழுதியே ஆகணும். சரியா? உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு 1 வந்தாலும் கூட நான் எழுதி காட்டினேன். ஓகேவா? ரெண்டாவது மாடல் கணக்கு ஓவர். அதுக்கு அடுத்தது மூணாவது மாடல் கணக்கு பார்க்கலாமா?
ஓகே, கடைசி மாடல் கணக்கு பாருங்கள். இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியை இந்த மாதிரி மாற்றி எழுதிக்க போகிறோம். சரியா? இந்த மாதிரி மாற்றி எழுதுனா தான் நமக்கு தேவையான பதில் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். பொதுவாக இந்த மாடல் கணக்கில் 2லேருந்து ஆரம்பித்தா மட்டும்தான் இப்போ நான் சொல்லி கொடுக்குற ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். 3, 4, 5ன்னு வெவ்வேறு எண்களில் ஆரம்பித்தா அதுக்கு எப்படி போடுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக போட்டு காட்டுறேன். ஓகேவா? இப்போது இந்த 3வது மாடலில் 2ல் ஆரம்பித்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கான். ஓகேவா? இந்த கேள்விக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2ஐ இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். சரியா? இந்த மாதிரி பிரித்து எழுதின உடனே இங்கே என்ன எண் இருக்கோ அதை இந்த எண்ணுக்கு இந்த பக்கம் எழுதிக்கோங்க. அதாவது இந்த எண்ணை அப்படியே பக்கத்தில் எழுதிக்கோங்க. சரியா? இது எழுதி முடிச்சதும் இங்கே என்ன எண் இருக்குது? 2. இந்த 2ஓட எந்த எண் பெருக்க நமக்கு இந்த எண் கிடைக்குதுன்னு பாருங்கள். 2ஓட எந்த எண் பெருக்க 6 கிடைக்குது? 3. ஓகேவா? அந்த 3ஐ இந்த சைடு எழுதிக்கோங்க. சரியா? இது 2 முறை எழுதி முடிச்சதும் இதுக்கு உண்டான வித்தியாசத்தை பாருங்கள். இது 2த்துக்கும் உண்டான வித்தியாசம் என்ன வருது? 1, 1ன்னு வருது. சரியா? இங்கே என்ன வித்தியாசம் கிடைச்சிருக்கோ அதே வித்தியாசம் தான் இந்த எண்களுக்கும் கிடைக்கும். அதனால் நம்ம இதுக்கு அடுத்தடுத்த எண்களுக்கு நேரடியாக எழுதிக்கலாம். சரியா? அதாவது இந்த 3ஐ இங்கே கொண்டு வந்து எழுதிக்கிறோம். 3க்கு அடுத்து என்ன எண் வரும்? 4. அதை இங்கே எழுதிக்கிறோம். அப்படி தானே இருக்குது? 1, 2. ஓகேவா? இந்த 2 இங்கே இருக்குது. 2க்கு அடுத்து 3, 3, 3க்கு அடுத்து 4. அதே மாதிரி தான் இங்கேயும் 4, 4க்கு அடுத்து 5, 5, 5க்கு அடுத்து 6, 6, 6க்கு அடுத்து 7. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் எழுதிக்கோங்க. சரியா? அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கண்டுபிடிக்க முடியும். சரியா? இது எழுதி முடிச்சாச்சு. இதுக்கான வித்தியாசமும் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்துக்குமே வித்தியாசம் ஒன்று தான் வரும். சரியா? வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிச்சதும் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் மேலே என்ன எண் இருக்கோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கிட்டு பை போட்டுக்கிட்டு இங்கே நம்ம இப்போ இந்த மாடல் கணக்கு பொறுத்தவரை இங்கே நம்ம கண்டுபிடிச்சதில் முதல்ல என்ன எண் இருக்கோ அந்த எண்ணை கொண்டு வந்து இங்கே கீழே எழுதிக்கிறோம். சரியா? அதுக்கடுத்து மைனஸ் போட்டுக்கிட்டு கடைசியில் இருக்கிற இந்த 2 எண்களை எடுத்து எழுதிக்கிறோம். இந்த கணக்கு பொறுத்தவரை நம்ம கண்டுபிடிச்ச எண்ணை தான் கொண்டு வந்து எழுதணும். சரியா? மேலே என்ன இருக்குது? 1/12. சரியா? இதுக்கான வித்தியாசம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1. அதை பை போட்டு எழுதிக்கலாம். இப்போ இது சுருக்குனா நமக்கு தேவையான பதில் கண்டுபிடிச்சிடலாம். 1/1 இதோட மதிப்பு என்ன? 1 -1/12. இந்த பை 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதோட மதிப்பு நம்ம என்ன பண்ணாலும் 1 தான் வரும். அதனால நம்ம இந்த பை 1ஐ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் சுருக்கி இதுக்கான பதிலாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 12 12 12 -1 11/12. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். இந்த மாடல் பொறுத்தவரை 2ல் ஆரம்பித்தா மட்டும்தான் நீங்கள் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும். 2ஐ தவிர்த்து வெவ்வேறு எண்கள் வந்தால் அதுக்கு எப்படி போடுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுலேயும் இதே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தர போகிறேன். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர்